வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு திடீர்னு அஜீரண காரணத்தினால நெஞ்செரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சோ இது எப்படி ஹோமியோபதியில நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த நெஞ்செரிச்சலை நம்ம யூசுவலா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா நம்ம வயிறுல ஆசிட் செக்ரீஷன் இருக்கும். ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அந்த ஆசிட் தான் நம்ம வயிற்றுல நம்ம சாப்பிடுற சாப்பாடை நல்லா செரிமானம் பண்றது அந்த டைஜஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த ஆசிட் தான் நமக்கு ஜீரணத்தை நமக்கு உடனே பூஸ்ட் பண்ணும். சோ இது என்ன ஆகும்னா நமக்கு வயிறுக்கும் நம்மளோட தொண்டை குழாயில உள்ள ஈசோஃபேகஸ் இல்லனா ஃபுட் பைப்னு சொல்லுவோம். இந்த டியூபுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் ஒன்னு இருக்கும். அது ரவுண்டா ஒரு மசில் இருக்கும். அது ஸ்பிளிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஃபுட்டை நம்ம முழுங்கும் போதோ இல்லாட்டி தண்ணி குடிக்கும் போதோ அப்ப மட்டும் இது ஓபன் ஆயிட்டு ஃபுட் உள்ள போயிடும், திருப்பி க்ளோஸ் ஆயிடும். சில பேருக்கு ரொம்ப அதிகமா நம்ம நிறைய இன்னைக்கு ரொம்ப சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு விருந்த சாப்பாடு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு ஜாஸ்தியா நம்ம இன்னைக்கு பயங்கரமா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மட்டும் நமக்கு எதுக்களிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கிற ஸ்பிளிண்டரும் கொஞ்சம் லூஸ் ஆயிடும் இல்லையா? அவ்வளவு வெயிட் இருக்கிறதால ஸ்டொமக்ல நமக்கு வயிறுல. சோ அந்த மாதிரி ஆகும். ஆனா சில பேருக்கு பார்த்தோம்னா கொஞ்சமா தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா ஆசிட் செக்ரீஷன் சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கனால இந்த அந்த ஸ்பிளிண்டர்னு சொல்றது கொஞ்சம் வீக்கா இருக்கும் சில பேருக்கு. இதனால என்ன ஆகும்னா கீழ இருந்து ஒரு அந்த எதுக்கழிச்சு என்ன ஆகும்னா சில பேர் தொண்டை வரைக்கும் கூட அந்த எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா அவங்க எதுக்கழிச்சுட்டே இருக்கிறதுனால தொண்டையில ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே இருக்கு, ஒரு அடைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப உங்களுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப இருந்ததுன்னா சில பேருக்கு வீசிங் மாதிரி கூட சில நேரம் வந்துடும். ஒரு வீசிங் அட்டாக் மாதிரி கூட உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப இருக்கவங்களுக்கு ரொம்ப வாமிட்டே வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயிற்றுல இருக்கிறது எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறேன், அந்த அளவுக்கு எனக்கு நெஞ்செரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆசிட் செக்ரேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொந்தரவுகள் நிறைய பேருக்கு இருக்கும். தொண்டையில கரகரப்பாவே எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு புளிப்பா ஒரு டேஸ்ட் இருக்கிற மாதிரியே எப்பயுமே இருக்கும். அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும். தண்ணியோ இல்லாட்டி சாப்பாடு முழுங்குறதுக்கே ரொம்ப சில பேர் சிரமப்படுவாங்க. என்ன சாப்பிட்டாலும் சாப்பாடு ஜீரணம் ஆகாம எதுக்கழிச்சுட்டே இருக்க தொந்தரவு இருக்கிறனால இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். சோ இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூசுவலா எண்டோஸ்கோபி பார்ப்பாங்க. எண்டோஸ்கோபில நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, சோ அல்சர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி என்ன கிரேட்ல இருக்காங்க அதெல்லாமே நமக்கு எண்டோஸ்கோபில கொடுத்துருவாங்க. சோ எண்டோஸ்கோபி போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு வலி மாத்திரையும் ஆன்டாசிட்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா நம்ம ஹோமியோபதியில நிறைய நல்ல மருந்துகள் இருக்கு. சோ எதனால ஹோமியோபதி இந்த மாதிரி விஷயத்துக்கு பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாத்திரை நமக்கு எந்த விதத்திலயும் உங்களுக்கு வயிறு வலி உண்டு பண்ணாது. நம்ம யூஸ்வலாவே மத்த மாத்திரை எல்லாம் எடுத்தோம்னா வயிறுக்கு தான் உள்ள முழுங்க தான் செய்யறோம் இல்லையா? சோ முழுங்கும் போது வயிறுல தான் போய் நமக்கு இரிட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வயிறுல போய் அந்த மியூக்கோசல் லேயர்னு ஒரு லேயர் இருக்கும் வயிறுல, அதை அஃபெக்ட் பண்றதுனால நமக்கு புண்ணு வர சான்சஸ் இருக்கு. அடுத்து லிவரும் கொஞ்சம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். சோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஹோமியோபதி டேப்லெட்ல சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. நம்ம எல்லாமே சப்பி சாப்பிடுற மாத்திரை தான், இனிப்பா தான் இருக்கும். சோ அதனால உங்களுக்கு வயிறு வரைக்கும் கூட இந்த மாத்திரைகள் போகாதனால இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ரொம்ப ஈஸியா இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தொந்தரவு எல்லாமே படிப்படியா நமக்கு அப்படியே டிராஸ்டிக்கலா நம்ம கம்மி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு 1 மந்த்லயே இல்லாட்டி ஒரு 15 டேஸ்லயே பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த நெஞ்சு எரிச்சல் இருக்காது, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், உங்களுக்கு படுக்கும் போது இருமலோ தொண்டையில உங்களுக்கு ஒரு சளி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோ, உங்களுக்கு ஒரு புளிப்பா அந்த இடத்துல ஏதோ அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு ஏப்பமா வருது, சாப்பாடு எதுக்கழிக்குது, எனக்கு வீசிங் வருது, இதனாலே வீசிங் வருது, சோ முழுங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி என்ன தொந்தரவு இருந்தாலும் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நம்ம டிராஸ்டிக்கலா கம்மி பண்ணிடலாம். மற்ற மெடிசன்ஸ் மாதிரி உங்களுக்கு இதுல சைடு எஃபெக்ட்ஸே இல்லாதனால நம்ம தைரியமா ஹோமியோபதி டேப்லெட்ஸ் பில்ஸ் நம்ம தாராளமா நம்ம சாப்பிட்டுக்கலாம். நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு. உங்களுக்கு என்னென்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்கு, எப்ப வருது, ஜாஸ்தி வருது, என்னென்ன சாப்பாடுலாம் உங்களுக்கு ஒத்துக்கல, என்னென்ன சாப்பாடு சாப்பிடும்போது ஜாஸ்தி ஆகுது, எந்த டைம் ஜாஸ்தி ஆகுது, நைட் படுக்கும் போது ஜாஸ்தி ஆகுது, இல்லாட்டி மத்தியானம் சாப்பிட்டு ஜாஸ்தி ஆகுது, மார்னிங் ரொம்ப இருக்கா, வாமிட் இருக்கா, இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். முக்கியமா ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆர்சால்ப, நக்ஸ்வாமிகா, லைக்கோபோடியம், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. இது உங்களுக்கு
என்ன பெஸ்ட்டாக அவங்களுக்கு சூட் ஆகுதோ அதை கொடுக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, எனக்கு ஆசிட் வந்து ரொம்ப செக்ரீஷன் இருக்கு வயிறுல, நான் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹோமியோபதி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து ரிலீஃப் இருக்கும். இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.